இன்னைக்கு ஒரு முட்டை கிரேவி ட்ரை பண்ணியிருந்தேன். அது எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி, பூண்டு இது மூணையும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு. ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைஸஸ் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, குட்டியாக ஒரு பச்சை மிளகா இதை மட்டும் நல்லா போட்டு வணக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, இஞ்சி, பூண்டு இந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றி நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் வந்து உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடைசியாக வந்து உப்பு சேர்த்திட்டு நல்லா வணங்கி கொதி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா முட்டை சேர்த்திக்கணும். உடச்ச முட்டையாகவும் சேர்த்திக்கலாம், இல்லைனா வந்து முழு முட்டையாகவும் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி உடச்ச முட்டை தான் சேர்த்திருக்கேன். உடச்ச முட்டையை சேர்த்தி நல்லா கொதி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவி முடிச்சாச்சு. உண்மையாகவே இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.